இப்போ எனக்கு நான் முன்னாள் போராளியாக இருந்த நான் எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது. நான் தைச்சுத்தான் அவரை வளர்த்து கொண்டிருக்கிறேன். தன்னை அறியாமலே அந்த மாமரத்துக்கு கீழே போய் இப்படி குனிந்து ஒரு மாங்காய் பிஞ்சத்தானம் பொறிக்கணும் வாவம் பொறுக்கி கொண்டு இப்படி நிமிர இன்னொரு மாங்காய் அவன் முதுகுல விழுந்த உடனே டப்புன்னு இப்படி நிமிந்த வாவம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி கேவிஆர் டிவியிலிருந்து. நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு மன்னாங்கண்டல் என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். இங்கே நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த இடம் என்னன்றது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். கெரடமடுவில் அமைந்திருக்கின்ற ஒரு சாய்பாபா ஆலயத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு இப்போ கொடியேற்றம், இந்த ஆலயத்தின் கொடியேற்றம் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே வந்து ஒரு உதவி திட்டம் செய்கிறது தொடர்பாக தான் நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கிறோம். இந்த உதவி திட்டம் யார் செய்கிறா, எங்கேருந்து செய்யணும், என்னத்துக்காக இந்த உதவி திட்டம் செய்யணும்னு சொல்லி அதையும் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். கனடாவில் இருக்கிற மகள் கீதா வீனஸ், அவட மகள் வந்து கீதா, அந்த மருமகன் வந்து வீனஸ் கனடாவில் வங்குவார் என்ற ஒரு இடத்துல இருக்கணும். இந்த கீதா அக்காண்ட அம்மாவோட நினைவு நாளா, அவள் வந்து நாகராசா பரமேஸ்வரி, அவரோட நினைவு நாளாக அவரோட சொந்த இடம் வந்து அளவட்டி தம்பியபுரம் யாழ்ப்பாணம். அளவட்டி தம்பியபுரம் யாழ்ப்பாணம் இந்த அம்மாவோட சொந்த இடம். கனடா வேனஸ் என்ற இடத்துல தான் இருந்திருக்கணும். இந்த அம்மாண்ட ஆண்டு நினைவாக இங்கே நாங்கள் 3 குடும்பங்களுக்கு வந்து 5000 ரூபா பெறுமதியான பொதியும் அவையோட கையில் 10,000 ரூபா பணமும் நாங்கள் வழங்க இருக்கிறோம். அந்த நிகழ்வை தான் நாங்கள் இங்கே செய்ய வந்திருக்கிறோம். இந்த சாய்பாபா ஆலயம் சம்பந்தமாகவும் எங்களோட இப்போ ஃபோனில் கதைச்சா மாதம் இந்த பிள்ளைகளுக்கு வந்து கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு பொதி வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த சாய்பாபா ஆலயம் ஊடாக. அந்த அடிப்படையில் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். எங்களோட நிறைய காணொலிகளை பார்த்துட்டு எங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொன்னால் உங்களோட காணொலிகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம், உண்மையில் நீங்கள் செய்கிற தொண்டு வந்து மிகப்பெரியது. உங்களோட குடும்பம், நீங்கள் கஷ்டப்பட்ட குடும்பங்களை தான் தேடி கொடுக்குறீங்க. அந்த குடும்பங்களுக்கு 3 குடும்பங்களுக்கு நான் இந்த ஆலயத்தில் வச்சு பொதி கொடுக்க இருக்கிறேன். நீங்களும் அந்த பொதி கொடுக்கறதுக்கு அந்த குடும்பங்களை இந்த ஆலயத்துக்கு அனுப்பி வைங்க, நிச்சயமாக நான் கொடுப்பேன். ஆனால் அவள் இங்கே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல் கனடா வங்குவார் என்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறா. அங்கிருந்தால் என்னோட ஃபோனில் கதைச்சா. இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த பொதி கொடுக்குற நிகழ்வையும் இந்த ஆலயத்தையும் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் திருப்பியும் சொல்கிறேன், நாகராசா பரமேஸ்வரி அம்மாண்ட நினைவு நாளாக மகள் கீதா வீனஸ் என்ற மருமகன் கீதா மகள் இவையில் இருக்கிறது இப்போ கனடா வங்குவார் என்ற ஒரு இடத்துல இருக்கணும். அங்கே இருந்து தான் இந்த பொதிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். இவையில் இது மட்டும் இல்லை, நிறைய குடும்பங்களுக்கு உதவி செய்திருக்கணும். இந்த தரம் எங்களோட காணொலிகளை பார்த்தா பிறகு எங்களை கூப்பிட்டுருக்கணும். இந்த காணொலிகளை ஊடாக நாங்கள் இந்த உதவி திட்டத்தை வழங்குறதுக்கு தொடர்ந்து எங்களோட இணைஞ்சு நிறைய உதவி திட்டம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறா. நிச்சயமாக செய்யணும் என்று கேட்டு நான் அந்த ஆலயத்தின் நிகழ்வு உங்களுக்கு காட்டப்படுறேன். வாங்க பார்ப்போம்.
ஓம் சாய்ராம். இந்த கருடமடுவில் அமைந்துள்ள இந்த சீரடி சாய்பாபா ஆலயமானது 2020ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டுள்ளது. கனடாவில் வசிக்கும் வேணன் அங்கிள் மற்றும் கீதா அம்மா அவர்களினால் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் பல்வேறு மக்களின் உதவியுடன் இவ்வாலயமானது இயங்கி வருகின்றது. அந்த நிலையில் இந்த வருடமானது 4வது திருவிழா நடைபெறுகின்றது மற்றும் கருடமடுவில் வசிக்கும் சுதா அண்ணா அவர்களினால் சுப்பிரமணியம் சுதன் அண்ணா அவர்கள் 4 வருடம் காலமாக இவ்வாலயத்தில் பல பணிகளை புரிந்து வருகின்றார். இவ்வாலயமானது நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக பல மக்களின் குறைகளை தீர்த்து நோய்களையும் தீர்த்து ஆரோக்கியமாக வாழ வழிவகுக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. என்னை பொறுத்தளவில் நிறைய பேர் வருத்தங்களோட வருகினோம். என்ற கண்காணவே நான் இங்கே வந்த இடத்திலே 2 அம்மாக்கள், ஒரு அம்மா காலை இல்லாதண்டு வந்து அவ நேர்த்திகள் எல்லாம் வச்சு சரி வந்தது. பிறகு அவ அன்னதானங்கள் எல்லாம் போட்டவா. மற்றது ஒரு அம்மா உண்டு, ஒரு கிழமை தான் வந்தவா இந்த கோயிலுக்கு, நல்லா கூணி கொண்டு தான் வந்தவா. அப்போ அந்த அம்மா சொன்னவா, என்னம்மா அப்படி வாரீங்களான்னு கேட்க, எனக்கு இயலாதம்மா, நான் அடுத்த வியாழக்கிழமை கிடையிலே எனக்கு இது வரணுமெண்டு நான் நல்ல முழு நம்பிக்கை வையுங்கம்மா, கட்டாயம் நீங்கள் உங்களுக்கு சுகமாக இருக்குமெண்டு. அப்போ அந்த அம்மாவை நான் நாடியெல்லாம் தடவி நீங்கள் அடுத்த கிழமை நீங்கள் நல்லா சுகப்படுத்தான் வருவீங்களண்டு நான் சொன்னேன். அப்போ அவள் சரியாண்டி இதில் இருந்து நல்லா கடவுள்கிட்ட வேண்டிட்டு அழுதுட்டு எந்த கண்காணாவே அவள் அழுதுட்டு தான் போனவா. அடுத்த கிழமை பார்த்தேன் அவள் நல்லா நேராக நிமிந்து கூனி குறுகி தான் வந்தவா, நிமிந்து வாரா. அப்போ எனக்கு அவள் பார்த்த உடனே எனக்கு அதிசயமாக போயிட்டுது. அப்போ உடனே நான் வேலை செய்த குறையிலே நிப்பாட்டி அம்மா போய் முதுகில் தட்டி நான் சொன்னேன்னு பார்த்தீங்கள தானேம்மா, இப்போ என்ன மாதிரி நிமிந்து நடக்கக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கான்னு கேட்ட உடனே அவள் சொன்னா, ஓம்மா நான் புதன்கிழமை ஒரு மாமரம் ஒன்று நின்றதாம், அது கீழே இப்படியே சும்மா எனக்கு அந்த மாமரத்துக்கு கீழே போக வேண்டிய அவசியமே இல்லையான்னு சொன்னவா. தன்னை அறியாமலே அந்த மாமரத்துக்கு கீழே போய் இப்படி குனிந்து ஒரு மாங்காய் பிஞ்சத்தானம் பொறிக்கினவாவாம். பொறுக்கி கொண்டு இப்படி நிமிர இன்னொரு மாங்காய் அவன் முதுகுல விழுந்த உடனே டப்புன்னு இப்படி நிமிந்தவாவாம். அதோடய அவக்கு சுகம் வந்துட்டுது. அப்போ அதுக்கு பிறகு அவள் தொடர்ந்து கோயிலுக்கு வந்தவன் நல்ல வயசு போட்டுது. அப்போ இயலாத காரணத்தால் அவள் விரையில போல இருக்குது. ஆனால் நிறைய பேர் இங்கே வந்து சுகப்பட்டு கொண்டு தான் போகணும். சுகப்பட்டு இங்கே வந்து இங்கே வார பக்தர்களுக்கு எல்லாம் அன்னதானங்கள் எல்லாம் போட்டு வாவாக்கு செய்யக்கூடிய இதெல்லாம் செய்து தான் வடிவாக போகணும். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் கீதா பேர்னஸ் இவைகள் வந்து கனடாவில் வங்குவார் என்ற ஒரு இடத்துல இருக்கணும். இவையல்ற அம்மாண்ட ஆண்டு நினைவாக அம்மாண்ட பேரம் சொல்லணும்னா இதில் நாகராசா பரமேஸ்வரி அவையோட சொந்த இடம் வந்து யாழ்ப்பாணம் அளவட்டி தம்பியபுரம் என்ற ஒரு இடம். இப்போ அவங்க கனடா பேர்னஸ் என்ற இடத்துல இருந்திருக்கணும். மொன்றியல் என்ற இடத்துல கனடா மொன்றியல் என்ற இடத்துல இருந்திருக்கிறோம். அந்த அம்மாண்ட ஆண்டு நினைவாக இங்கே நாங்கள் 3 குடும்பங்களுக்கு, இந்த போரால் பாதிக்கப்பட்ட 3 குடும்பங்களுக்கு நாங்கள் உதவி திட்டத்தை செய்கிறது தான் இங்கே வந்திருக்கிறோம். இந்த உதவி திட்டத்தை செய்கிறதுக்கு அந்த கீதா அக்கா வந்து எங்களுக்கு அதுக்குரிய நிதிகளை வழங்கியிருக்கிறார். இது வந்து ஆலயத்தின் ஊடாக அவருக்கு நிறைய வந்து நன்மைகள் நடந்ததால் இந்த ஆலயத்தின் ஊடாக அவர் நிறைய உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து எங்களோட சேர்ந்து உதவி திட்டங்களை செய்கிறதுக்கு அவை எங்களோட கதைச்சிருக்கிறார். அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போ அந்த உதவி திட்டத்தை தான் வழங்க போகிறோம். அந்த உதவி திட்டத்தில் வந்து நாங்கள் முதலாவது உதவி திட்டமாக வழங்குறது வந்து தர்மகுல சிங்கம் ரூபன். அவர் வந்து அவர் சொந்த இடம் வந்து கைவேலி 2ஆம் வட்டாரத்தில் இருக்கிற புதுக்குடியிருப்பில். அவர் வந்து ஒரு முன்னாள் போராளி, அவர் வந்து கடல் புலியில் இருந்த ஒரு முன்னாள் போராளி, அங்கவினம் வந்து பாதிக்கப்பட்டவரால் அவருக்கு வந்து 2 கையிலையும் விரல்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதால அவருக்கு நாங்கள் இந்த உதவி திட்டத்தை வழங்குறதுக்கு இருக்கிறோம். வாங்க நீங்கள் இப்போ நீங்கள் வந்து புதுக்குடியிருப்புலேருந்து வந்திருக்கிறீங்க, இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க.
இப்போ உங்களுக்கு இந்த ஆலயம் ஊடாக ஒரு உதவி திட்டம் அவ வந்து இந்த உதவியை செய்கிறவ வந்து கீதாக்கா, அவரோட கணவர் வந்து பேர்னஸ் வேல் வந்து பங்குவார் என்ற இடத்துல இருக்கிறோம். கனடாவில் பங்குவார் என்ற இடத்துல இருக்கிறோம். நீங்கள் என்ன உங்களோட நிலப்பாட்டை சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு? விரலையில் கை ரெண்டு. ஓ, பிள்ளை மூத்த பிள்ளை வருத்தாங்க. என்ன வருத்தம் இருக்கு? வலிப்பு வர்றது. எனக்கு மண்டையில் பீஸ் இருக்கு, கையில் காயம், பீஸ் சொல்றாரு. வெயிலத்துக்கு கண்டபடி. என்ன நடந்தது உங்களுக்கு இந்த கையில்? செல் வந்து எங்கே வச்சு நடந்தது? நார்வோய் சண்டே. நார்வோயில். இப்போ நீங்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த கீதாக்கா உங்களுக்கு ஒரு பொதியும் ஒரு தொகை பணமும் தாரத்துக்கு இருக்கிறா. அந்த பணமும் உங்களுக்கு தொகையும் வந்து உங்களுக்கு போதாது, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் பயன்படுத்தலாம். இந்த கீதாக்காவுக்கு நீங்கள் என்ன சொல்லி விரும்புறீங்க? அவருக்கு நன்றி. இந்த ஆலயம் ஊடா வழங்குறதுல அவங்களுக்கும் பெருமை, அவருக்கும் பெருமை. ஓகே தானே? இப்போ நீங்கள் இந்த உதவியை இந்த ஆலயத்தில் வச்சு வழங்கியிருக்கிறீங்க. உங்களுக்கு இதில் என்ன சந்தோஷம் இருக்குது இப்படி ஒரு திட்டம் செய்கிறதால? மிகவும் மனநிறைவாக இருக்கின்றது. இவ்வாறான உதவிகள் ஈழத்திலே நலிந்த அனைவருக்கும் கிடைக்கக்கூடியவாறு இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். 10,000 ரூபா இருக்குது. ரைட், ஓகே. திரேசா அம்மா. ஓ, திரேசா அம்மா இவவும் கைவேலி 2ஆம் வட்டாரம் புதுக்குடியிருப்பு. இவவும் வந்து இந்த விடுதலைக்காக தன்னை வந்து ஒரு அர்ப்பணித்த ஒரு தாய். இவரோட கணவரும் வந்து யுத்தத்தில் இறந்தது. இவரோட கணவரும் வந்து யுத்தத்தால் இறந்துட்டார். இப்படியான ஒரு குடும்பத்துக்கும் இந்த கீதாக்கா வழங்கி வைக்கின்ற உதவியில் எங்களுக்கும் சந்தோஷம். அக்கா சொல்லுங்க, நீங்கள் உங்களை பற்றி. எனக்கு நான் முன்னாள் போராளியாக இருந்தேன். எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது. நான் தைச்சுத்தான் அவரை வளர்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ 16 வயசு அவருக்கு. 10 வயசில் அப்பா இல்லை. அவர் படிக்கிறார், இந்த முறை ஓயல் எடுக்கிறார். அவருக்கு எதுவும் உதவி தேவையாக இருக்குதா படிக்கிறதுக்கு? நான் இதன்றேன். மேலதிக உதவியல் செய்தான் எல்லாம். இப்போ அவருக்கு தேவைதானே. ஓயல் எடுத்த பிறகு அவர் மேலதிகமாக படிக்க வேணும்னு சொன்னால் உதவியல் தேவைப்படும். அதில் சரி, ஓகே. இந்த உதவியை வழங்கி வைக்கிறார் எங்களோட என்ன பேர் அன்னைக்கு உதயகுமார் அண்ணன், கமக்கார் அமைப்பின் உப செயலாளர். சரி, ஓகே. இந்த 5,000 ரூபா பெறுமதியான பொதியும் 10,000 ரூபா பணமும் வழங்கி வைக்கணும் கீதாக்காவனூடாக. அக்கா அவருக்கு அன்னைக்கு சொல்லுங்க எவ்வளோ இருக்கு? எவ்வளோ இருக்கு? 10,000 ரூபா இருக்கு. இந்த சிறிய உதவிக்கு நான். சரி, அண்ணா சொல்லுங்க. நீங்கள் இந்த இடத்துல அதிகப்படுன்றது 100% கன பேர் இருக்கணும். ஆனால் அதில் வந்து அந்த நாங்கள் ஒவ்வொரு இனங்கண்டு அவைய செயற்பாடுகளை பார்க்கக்குள்ள உண்மையில அந்த போராளிகள், அந்த பெற்றோர்கள், அந்த புள்ளிகளை வளர்க்குற முறையும் அதோடாக எங்களுக்கு கிடைக்கிற இந்த ஒத்துழைப்பு, கீதாக்கா ஊடாக கிடைக்கிற ஒத்துழைப்பும் ஒரு நினைக்கிறோம் இந்த கல்விக்கு வலி சேர்க்கு. நல்ல விஷயம். ஓகே, சரி சரி. தவமணி அக்கா வந்திருக்கிறா. 1ஆம் வட்டாரம். ரைட், 1ஆம் வட்டாரம் புதுக்குடியிருப்பு. இந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறா. இவவும் வந்து ஒரு நாட்டுக்காக உழைச்ச ஒரு நாள் போராளி. இவன் நாட்டுக்காக உழைச்சது. சரி, அவர்கிட்டையும் நாங்கள் இது தொடர்பாக கேட்டறிவோம். சொல்லுங்க. நானும் அம்மா தான் இருக்கிறோம், வேற ஒரு தெருவு இல்லை. நான் கூலி வேலைக்கு தான் போகிறோம். அம்மாக்கு எத்தனை வயசு? அம்மாவுக்கு 80 வயசு. உங்களுக்கு? எனக்கு 49. நீங்கள் எங்க இயக்கத்துல இருந்து இருந்தேன்னு சொன்னீங்க? எந்த பிரிவில் இருந்தீங்க? மலைப்படி. மலைப்படையில இருந்தீங்க. 2 பேரும் தான் வீட்டில் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வருமானம் இருக்கு? வருமானம் ஒன்றும் இல்லை. நான் கூலி வேலையை போகிறேன். கிடைக்கிற 6 உதவி செய்யணும். அதில் எடுத்து தான் இந்த உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தந்தது நல்ல உதாரணம். இது வந்து தந்தது வந்து கீதாக்காவும் பேர்னஸ் அண்ணைன்னு சொல்லி வேல் கனடாவில் இருக்கணும். இவரோட அம்மாண்ட ஆண்டு முன்னிட்டு தான் தந்திருக்கிறோம். 5,000 ரூபா பொதியும் உங்களுக்கு 10,000 ரூபா பணம். சரிதான், சந்தோஷம் தானே? கீதாக்காவுக்கு என்ன சொல்றீங்க? நன்றியை தெரிவித்து. இந்த ஆலயத்தில் கிடைக்கிறது உங்களுக்கு இன்னும் பெருமதி என்ன? சரி, ஓகே. இந்த பொருட்களை வந்து வழங்குறதுக்கு என்ன பேர்? ஜாலரசன் வழங்குற. ரைட், ஓகே. சரி, இதுவும் அம்மாவுக்கு 10,000 ரூபா பணத்தையும் வழங்கி வைக்கணும். அந்த புதிய ஒரு கவர்னுங்க நம்மளோட கையில் கூட தந்தாங்கள்ல திருப்பி தாங்க. மாறி வச்சிருப்பேன். சரியா இருக்கா 10,000? ரைட்டா.
சரி அம்மா, சரி, ஓகே, சரி, நீங்கள் எல்லாம் வாங்க ஒரு ஆட்டுக்கு இருக்கா. எனதொரு நோய் தொடரினும் முனகலல். குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். பொருள். ஒழுக்கம் என்பது சிறப்பினை தருவதால் அவ்வொழுக்கம் உயிரிலும் பெரிதாக போற்றி காக்கப்படுகிறது. மீண்டும் குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். நாங்கள் ஆலயத்துக்கு போயேக்கல ஒரு படிமுறையாக தான் வழிபாடை செய்கிறோம். அந்த வழிபாட்டில் முதலாவது நாங்கள் போயேக்கல கோபுரத்தை கண்ட உடனே எங்கள் கைகள் ரெண்டையும் உயிரை தூக்கி வணங்குறாங்களோ. வணங்கிட்டு அடுத்ததாக கால்களை போய் அந்த நீர்நிலையில் கைகாலை கழுவணும். கழுவிட்டு பிறகு துவார பாலகர்கள் ஆலயத்தின் இருபுறமும் இருக்கணுமல்லோ. துவார பாலகர்களை வணங்கிட்டு எங்களோட காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எங்களோட காணொலியை பார்த்துருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்கள் ஊடாக இந்த ஆலயம் தொடர்பான தகவல்கள் வெளியில் போகிறதுக்கும் அவங்க ஊடாக இந்த ஆலயத்தில் மிக பெருமதியான பூசைகள் நடைபெற்று இன்னும் நிறைய மக்களுக்கு இந்த உதவி திட்டங்கள் சேரணும்னு சொல்லி கேட்குறேன். இந்த ஆலயத்தில் வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க. சிலர் வந்து பாரத்துக்கு வெக்கப்பட்டு நிற்கிறதால நாங்கள் இவ்வளவு பேரும் இங்கே முன்னுக்கு வந்து நிற்கிறாங்க. இந்த ஆலயத்தில் முக்கியமாக கடமையாற்றுகின்ற இவர்கள் தொடர்பாக நான் சொல்லணுமன்ற தேவையில்லை. இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கே தெரியும், இந்த ஆலயத்துக்கு வந்து போகிற மக்களுக்கும் தெரியும் இவைகள் இந்த ஆலயத்துக்காக செய்கின்ற தொண்டுகள். நான் திருப்பியும் சொல்கிறேன், கீதாக்கா வேணஸ் அண்ணன் கனடா வங்குவார் என்ற ஒரு இடத்துல இருக்கணும். இவன் அம்மா ஆண்டு நினைவாக நாகராசா பரமேஸ்வரி அவன் ஆண்டு நினைவாக இந்த ஆலயத்தில் வந்து நிறைய மக்களுக்கு இவைகளுக்கு மட்டுமில்லை நிறைய மக்களுக்கு வந்து உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உதவி திட்டம் செய்கிறதுல எங்களுக்கும் பெருமை. இந்த இடத்துல வந்து இந்த காணொலியை பதிவு செய்கிறதுல இன்னும் நாங்கள் பெருமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த ஆலயம் அமைந்திருக்கிற இடம், இந்த தோற்றம், இந்த ஆலயத்தில் இருக்கிற நன்மைகள், இந்த ஆலயத்தில் மக்கள் பெற்றுக்கொண்டு போன நன்மைகள் ஏற்கனவே ஒரு அக்கா எங்களோட கைக்குள்ள சொன்னா, நடக்க வந்த ஒரு அம்மா அடுத்த முறை வரக்குள்ள நடந்து வந்தான்னு சொல்றது அது உண்மையிலே பெருமையான ஒரு விஷயம். இப்படியான ஒரு நோயை தீர்க்கின்ற ஒரு ஆலயத்துக்கு இந்த மக்கள் இந்த வரணும், இந்த வந்த ஆலயத்துல நோய்களை தீர்த்து கொண்டு போகணும். அடுத்தது இந்த ஏற்பாட்டை செய்த இந்த அன்பான உறவுகளுக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவிக்கிறேன். தொடர்ந்தும் இப்படியான நிகழ்வுகள் இங்கே நடக்கணும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.